தொடர் தோல்விகளை கொடுக்கிறார் திரு இபிஎஸ். திமுகவை ஆட்சி பொறுப்புலேருந்து அகற்றணும், ஒற்றை இலக்கு. இன்னொரு பக்கம் தொடர் தோல்விகளை கொடுத்துட்டே இருக்கிறார் இபிஎஸ். அவரை வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறதுலையும் பாஜகவுக்கு தயக்கம் இருக்கு. கூட்டணி பலமாகணும் அப்படின்ற விருப்பமும் இருக்கிற போது அதிமுகவுடைய தலைமை குறித்தே பாஜக யோசிப்பதாக திரு நித்யானந்தம் சொல்றாரு. அது அவர் கருத்து. ஆனா தொடர் தோல்விங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. என்ன காரணம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் தான் இப்ப நம்ம உதாரணமா எடுத்து பேச முடியும். அது 10 வருட ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 70 தொகுதியில 72 நம்ம கூட்டணி கட்சி எல்லாம் சேர்ந்து 75 அதிமுக மட்டுமே 66 67. அது மோசமான வெற்றினோ தொடர் தோல்வியினோ எப்படி சொல்ல முடியும்? 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 10 ஆண்டு கால ஆட்சி, இவரோட ஆட்சி வேற நடுவுல ஒரு 4 வருஷம். எனவே அந்த வாதம் பொருத்தமா எனக்கு தெரியல. அதாவது போன சட்டமன்ற தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் RSS சித்தாந்தம், பிஜேபி சித்தாந்தம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அதை கொண்டு வந்தாங்க 2004. பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் அது. அதுவே தோல்வியில தான் முடிஞ்சது. சிம்பிள் ரீசன் என்ன, பிஜேபிங்கிற அந்த அவங்களோட மைய நீரோட்டமும் நம்மளும் வேற வேறங்கிறதா அதோட ஒரே ரீசன். இல்ல அதுல இருந்து திருமிகு ஜெயலலிதானால விலக முடிஞ்சது. இல்ல அவங்க மீண்டும் அவங்க பாஜக சார்பு நிலையை 2006 ஜெயிக்க முடியலங்க. 2004 40க்கு 40 தோத்துது. 2006 60+ எம்எல்ஏ சீட்டு மட்டும் ஜெயிக்க முடிஞ்சது. விஜயகாந்த் உள்ள என்ட்ரி ஆனதுனாலதான் திமுக அப்ப மெஜாரிட்டி கிடைக்கல. விஜயகாந்த் இல்லன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப என்ன ஆயிருக்கு நம்ம சொல்ல முடியாது ரிசல்ட். இந்த முறை அப்படி பாஜக அதிமுக கிட்ட மென்மை முகம் காட்டும் அப்படின்னு திரு நித்யானந்தன் பேசுறதுல இருந்து புரிஞ்சுக்க முடியலையே. நீங்க சீட் ஷேரிங்ல தொடங்கி தொகுதிகள் முடிவு செய்யற வரைக்கும் பாஜகவுடைய கை இந்த முறை ஓங்கி இருக்க போது. கடந்த முறை லீலா பேலஸ்ல நடத்தின கூட்டத்துல இபிஎஸ் சொன்னதா அமித்ஷா கேட்டார். இந்த முறை அமித்ஷா சொல்றதை இபிஎஸ் கேட்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார் தானே அவர் சொல்றாரு. தேர்தல் நெருங்கி வரும்போது பாருங்க, இபிஎஸோட இன்னொரு முகம் தெரிய வரும். அரசியல்வாதி அப்படிதாங்க. இப்போதைக்கு அவங்க அடங்கி இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அப்புறம் தேர்தல் நெருங்கி வரும்போது நீங்க ஏகப்பட்ட சீட்டு கேட்பீங்க. அப்ப இந்த சீட்டு எங்களால ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. கலைஞர் 95 எண்டு வரைக்கும் பாமகவோட இது கூட்டணி. பாமக, வாழப்பாடி ராமமூர்த்தி அவங்கதான் எதிரணி. காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு தமாக பிறக்குது. பிறந்த உடனே கலைஞர் அந்த அதுக்கு ரஜினி ஆதரவு. ஸோ அதுக்கான ஒரு மாஸ் அப்பீல் கூடிருச்சு. உடனடியா என்ன, அவர் பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி, அநேகமா அவரே தான் அந்த கேள்வியை சொல்லி கொடுத்திருப்பாரு. பாமகவுக்கு எத்தனை சீட் தருவீர்கள், இதான் கேள்விங்க. பாமக எண்ணிக்கையை சொல்லட்டும், நான் எனது எண்ணத்தை சொல்லுகிறேன் அவர் இதே வார்த்தையை சொன்னார். பாமக மறுநாள் 50 40 கேட்டாங்க. அப்படின்னா நண்பர்களாக சேர்ந்தோம், நண்பர்களாக பிரிவோன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. 2 பிரஸ் மீட்ல கூட்டணி ஓவர். அது வரைக்கும் பாமக கூடவே இருக்குங்க. ஏகப்பட்ட கூட்டங்கள் நடத்தினாங்க. பெரிய அளவுக்கான கூட்டணி போராட்டங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்படிலாம் இந்த முறை உறவை தொடரணும், முறிச்சுக்கணுங்கிற முடிவெல்லாம் இபிஎஸ் ஆல உறுதியா எடுத்துட முடியுமா? அதாவது நம்ம சம்மதிக்கவே முடியாத நிபந்தனைகள்னா கட்சியை காப்பாற்றணும் தான் எந்த தலைவரும் நினைப்பாங்க. பிஜேபிக்காக அந்த சம்மதிக்கவே முடியாத நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கெல்லாம் யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. ஓகே, திரு எடப்பாடி உட்பட. ஓகே, திரு ரகு, வேறு வழியே இல்லை அதிமுகவுக்கு பாஜகவுடன் கூட்டணி சேர்வதை தவிரன்னு முதல் சுற்றுல நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா அதுக்காக பாஜக சொல்ற எல்லா டிமாண்டுக்கும் 80 தொகுதிகள் 90 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணணும், டிடிவி அகாமடேட் பண்ணணும், சசிகலாவை அகாமடேட் பண்ணணும், இந்தந்த தொகுதிகள் வேணும், அந்த அழுத்தங்களுக்கும் திரு இபிஎஸ் இந்த முறை செவி சாய்ப்பாரா? டெஸ்பிரேஷன் கார்த்திகேயன். இது இந்த 2026 எலெக்ஷன் டூ ஆர் டை எலெக்ஷன். யாருக்கு? ஏடிஎம்கேக்கு. எல்லா கட்சிகளையும் விட பிரஷர் அதிகமா இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி மேல, ஏடிஎம்கே மேல. இன்னைக்கு சைதை துரைசாமி தானே சொல்லியிருக்காரு, இந்த 2026 நீங்க ஒற்றுமையோட இந்த தேர்தலை சந்திக்கலைன்னா கட்சியே காலிங்கிற இதை அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. அது வெரி கிளியர். தேர்தலோட எந்த கட்சியும் காலியாருது இல்லைங்க. எந்த கட்சியும் ஒரு தேர்தலோட காலியாருதே கிடையாது. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரெண்டான கட்சி. எல்லா கட்சியும் காலியாகாது, ஒத்துக்கிறேன். இவங்க ஜெயலலிதா இருக்கும்போது 5 வருடம் எதிர்கட்சியா இருக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அந்த டெம்பரமெண்டே இருந்தது, பொறுமை இருக்காது. எடப்பாடி தலைமையில ஏற்கனவே இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இப்ப அவருடைய ஜெல்லாகணும்ல, நீங்க கீழே தொண்டர்கள் ஜெல்லாகணும், பிரச்சனை இருக்கு. பாஜக இவ்வளவு அழுத்தம் கொடுத்து தொகுதிகள் கேட்கறாங்க, எண்ணிக்கை அதிகமா கேட்கறாங்கன்னா இயல்பாகவே அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க பிஜேபியோட கூட்டணி போவோங்கிற எண்ணத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தி
வீக்கெண்ட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்றேன். இது இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போட்டிருக்கலாம். இப்பவே இவர் வந்து இவ்வளோ பேசிட்டு பரஸ்பரம் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுகள். இப்ப வந்து அண்ணாமலை இவங்களை பத்தி பேசினது, இவங்க அவங்கள பத்தி பேசினது எல்லாமே திருப்பி மக்கள் மறக்கவே இல்லை. அவ்வளோ பசுமையா மனசுல இருக்கிற போது நீங்க ஒற்றுமைக்கு வந்து திரும்பவும் சேர்றதுக்கான முகாந்திரம் என்ன இருக்குது? பவர் தானே. திமுக தோற்கடிக்கணும்னா என்ன வேணா மக்கள் ஏத்துப்பாங்களா? இவங்க நினைக்கிறாங்க 5 வருஷம் திமுக ஆட்சியில இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரும், எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இது பொருந்தா கூட்டணி. எங்க கூட்டணி வைக்க போற கட்சியில ஒரு தலைவரை தனியா சந்திக்கிறீங்க. அந்த தலைவர் வந்து அந்த கூட்டணி கட்சியுடைய பொதுச் செயலாளரோட முரண்பட்டு இருக்கிறாரு. செங்கோட்டையன் எதுக்கு பார்க்கணும்? இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது. உங்களுக்கு ஏடிஎம்கே கூட்டணி முக்கியம், திரு எடப்பாடி பழனிசாமியோட தலைமை முக்கியம். நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா அவரையே பார்க்கணும். நீங்க வந்து பிள்ளையையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்க. அந்த வேலையை பிஜேபி செய்யறாங்க. அதற்கு காரணம் ஏடிஎம்கே. நித்யானந்தம், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும், மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்கு, அதற்காக நாங்க ஒரு கூட்டணி வைக்கிறோம்னா அந்த கூட்டணி ஒரு இயல்பா இணக்கமான கூட்டணியாக இருக்கணும். பாஜக தன் தலைமை மீதான விமர்சனத்தை வைக்குது, தலைமையை மாற்ற முயற்சிக்குது, கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக லாபம் பார்க்குது, தொகுதிகள் எண்ணிக்கை இதில் அழுத்தம் கொடுக்குதுன்னா அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமா? அந்த ஜெல் இருக்குமா அதிமுக பாஜக இடையே? லாபம் கொடுக்குமா தேர்தலில்? இதுல வந்து இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து வந்தபோது போட்ட ட்வீட்டு எத்தனை எதிர்ப்புகள் அதிமுகவில் கிளப்பி இருந்தது நம்ம பார்க்கணும். ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது. ஏதாவது ஜெயக்குமார் இவங்க தான் அவர் பாவம் அவர் தான் பேசுவார். யார் முத்துசாமியா? ஏபி முனுசாமி. அவரே போயிட்டார். அவரே அங்கே போய் பேசிட்டு இருந்தாரு. கள நிலவரம் அதுதான். அப்படி இருக்கின்ற பொழுது எடப்பாடி அவர்கள் தலைமையில் சைன் ஆக முடியாது, வெற்றி பெற முடியாது என்பது ஷாம் சொன்னாரு. இல்ல, திரு அமித்ஷாவை சந்திக்க போன இபிஎஸ் கூட போன 6-7 தலைவர்கள் மட்டும் அதிமுக இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற 1 கோடி தொண்டர்களும் இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறது குறித்து நம்ம பேசுவோம். உங்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் அழையுங்கள் என்று அவர் சொல்லி அப்புறம் தான் இவர்கள் கிளம்பி போனாங்க. புரியுதுங்களா? அப்ப அரசியல் அங்க பேசியிருக்கிறாங்க, அதனால தான் போனாங்க. என்ன அவசரம் சொன்னா 1 ஆண்டு தான் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற மனமாச்சரியங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தணும்னு சொன்னா கொஞ்சம் முன்கூட்டியே அதற்கு போராட்டங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசியல்ல. இப்போ எடப்பாடி அவர்கள் ஏன் வேண்டாம் என்ற எடப்பாடி மேல் தனிப்பட்ட முறையிலையா? இல்லை, எடப்பாடியினுடைய அணுகுமுறை மற்ற கட்சி தலைவர்களுக்கு சற்று ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பாஜக போன்ற கட்சி பெரிய இருக்குதுல்ல, பெரிய கட்சி பாஜக. அங்கே இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி வந்தா அதிமுக தலைமையில் கூட்டணி வேணும்னு சில பேர் கேட்கிறாங்க. அண்ணாமலை தவிர வேற யார திரு இபிஎஸ் விமர்சனம் பண்ணிருக்காரு? திரு மோடி குறித்தோ திரு அமித்ஷா குறித்தோ அவர் எங்கேயும் விமர்சிக்கிறதே இல்லையே. இல்ல, அண்ணாமலை பேரறிஞர் அண்ணா குறித்தும் திருமிகு ஜெயலலிதா குறித்தும் பேசினதுக்கு அப்புறம் அவர் பேசுறாரு, விமர்சிச்சு பேசுறாரு. ஜெயலலிதா குறித்து அண்ணா குறித்தெல்லாம் தவறாக அண்ணாமலை பேசவில்லை. பல முறை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆங்கில ஏடு அவரிடத்துல இந்த சிறைக்கு சென்ற முதலமைச்சர்கள் என்ற ஒரு கேள்விகள் கேட்கின்ற பொழுது வரிசையாக சில முதலமைச்சர் லல்லு பிரசாத் உள்பட சொல்லும் பொழுது ஜெயலலிதா அம்மையார் பெயரையும் சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதாவை அவருடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்று அவர் பெயரை மட்டும் சொல்லவில்லை. இது நாட்டு நடப்பு கேள்விகள் வரும். கழகத்தில் தீர்மானம் போட்டாங்க, அதிமுக தீர்மானம் போட்டாங்க அண்ணாமலைக்கு எதிராக. ஆமா, அதுல போடுவாங்க. புரிதல் அவ்வளவுதான். இவங்க ஒரு பத்திரிகையாளர் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிதான் ஆகணும். அப்படிதான் அண்ணாமலை சொன்னாரு தவிர ஜெயலலிதா அம்மையாரை பத்தி எந்த குறையும் அவர் சொல்ல. அப்படிப்பட்ட ஆளுமை எனக்கு வேண்டும்னு சொன்னார். ஓகே, அப்ப அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இணக்கமா தான் இருக்கும், ஓட் டிரான்ஸ்ஃபர் இணக்கமா தான் இருக்கும். இணக்கமா இருப்பதற்கு தடையாக இருப்பவர்களை அந்த கட்சியே ஓரம் கட்டிவிடும். இப்ப செங்கோட்டையனை பத்தி சொன்னாங்க. சரி, செங்கோட்டையன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, எதுக்கு டெல்லிக்கு போனாலும் கேட்டா திரும்ப நீங்க பேசுற எல்லா புள்ளியும் இபிஎஸ் நோக்கியே தான். இல்ல, நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். செங்கோட்டையன் டெல்லிக்கு போனதா உங்களுக்கு யார் சொன்னாங்க? பத்திரிகைகள் தான் சொல்லியிருக்கு. ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஏதாவது ஒரு புகைப்படமா இருக்கா? அமைச்சரை சந்திச்ச நிர்மலா சீதாராமன் எப்ப சந்திச்சா? நான் இப்ப வந்து நம்ம தலைப்பு என்னங்க, அமித்ஷாவை அவர் பார்த்தார், அது படம் போடக்கூடாதா? அமித்ஷா பார்க்கல.
இருங்க. பார்க்கலாம், ஏற்கனவே admit அதனால சரி. இவர் வந்து அமித்ஷாவை பார்த்தாரு, பேசினாரு, அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் இல்ல. ஒற்றுமைன்றாங்கல்ல. இப்ப ஓபிஎஸ் ஆக அவர் கேட்டா- சசிகலா சேர்த்து போறாங்க இல்ல, சார். ஐயா, ஐயா, ஓகே. இல்ல நீங்க சொல்றது நான் ஒரு பாதியில கட் பண்ணிடுவார். அவர் 2 பேரும் கை காட்டி- இல்ல நீங்க சொல்றது முக்கியமான புள்ளிதான். இருங்க. அதிமுக பாஜக முடிச்சிடுறேன். செங்கோட்டையன் அவர்கள் அமைதி காக்கிறார் என்பதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில். இப்போ அதிமுக பாஜக வேண்டாதவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஏன் செங்கோட்டையன் பேச மாட்டேங்கிறாரு? இப்ப இவங்க விரும்பினா அவர் பேசணும். ஆனால் செங்கோட்டையன் அமைதி காக்கிறார். பேசுவார். இல்ல, பேசுவார். பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய நேரத்துல பேச வேண்டிய இடத்துல பேசுவாரு. சரி, நீங்க இல்ல நீங்க அதுக்குதான் சில சமயங்களிலே கூர்மையான ஆயுதங்களை காட்டிலும், கூர்மையான சொற்களை காட்டிலும் வலிமையான ஆயுதம் அமைதி காத்தல். இல்ல யாரு அமைதியா இருக்க சொல்லிருக்காங்கிறது முக்கியம் இல்லையா? Silence is the most- பேசுவோம் நம்ம. இல்ல நீங்க silence is the most powerful நீங்க weapon. சொல்லி இருக்கிற புள்ளி ரொம்ப முக்கியமானது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தடையாக யாரும் இருந்தால், அது இபிஎஸ் ஆகவே இருந்தால் அவர்கள் அகற்றப்படுவார்கள் தான் நீங்க சொல்றதோட தொனி. பேசுவோம்.